கதைனோடனே எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஞாபகத்துக்கு வரார் சார். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்களே, பாம்பு. அது கதையாது, கேவலமான கதை. அதில் சொல்கிறாரு, பாம்பு கடிச்சு பாம்பு தேலெல்லாம் கடிச்சா பதறாமல் அதே இடத்துல நின்றுக்கிட்டே இருந்தால் விஷம் ஏறாதான். இப்படி ஒரு விஷயத்தை நீ கேள்விப்பட்டிருக்கீங்க எங்கேயாவது? பதட்டப்படாமல் இருந்தவனா விஷம் ஏறாமல் இருக்கு. அது பரவாயில்ல, பதட்டப்படாமல் இருன்னு சொல்கிறது உண்மையிலானது. நீங்கள் இது மாதிரி கடிச்சிங்கன்னா டக்குன்னு போய் ஒரு கயிறை கட்டிட்டு போய் மருத்துவமனைக்கு போங்கன்றது சரியான கயிறு கூட advice. கட்டக்கூடாது சொல்லிட்டாங்க சார் இப்பெல்லாம். சரி, நீங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்றது தான் சரியான advice. பதறாதீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. பாம்பு கடிச்சிச்சுன்னா அதே இடத்துல அசையாம நில்லுங்க, விஷம் ஏறாது. ஒரு மணி நேரம் 2 நேரம் செத்து போயிடுவேன். ஆமா, அதுவும் கட்டு விரியெல்லாம் கடிச்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமில்ல? பிளட் எல்லாம் கட்டியும். அதுக்கு தானப்பா இவ்வளோ ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஆன்டி வேணாம்லாம் எல்லா அரசு மருத்துவமனையிலும் ஸ்டாக் வைங்கன்னு சொல்லிட்டு இருந்தா ஒரு விஞ்ஞானி. அது சார், இந்த வயல்ல ஃபர்ஸ்ட் ஒருத்தன் போனானா, அப்போ வந்து தேளு கடிச்சா என்ன கடிச்சோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு, அது பாம்பு தான் கடிச்சா என்னன்னு தெரிலன்னு சொல்லிட்டு போயிட்டானா. 3 நாள் கழிச்சு மறுபடியும் வந்திருக்கானா. அதே மாதிரி பாம்பு கீழே இருந்து அவனை அதே பாம்பா வேற பாம்பாப்பா? அதே பாம்பா வேற பாம்பான்னு அவருக்கு மட்டும் சார் தெரியும். அதே பாம்பு தான் நினைக்கிறேன். கொத்திருக்கான், பாத்துட்டானா. ஐயோ பாம்பு பாம்புட்டானா, செத்து போயிட்டான். பாத்தியா, 3 நாளா சாகாதவே அன்னைக்கு கத்துனோன்னு செத்து போயிட்டானா சார். நான் என்ன சொல்றேன், சீமான் கார்ல போகும்போது ஒரு 4-5 பாம்பு உள்ள தூக்கி போட்டு பதறாம இருந்தேன்னு பார்க்கணும். ரெடிங்க கதை தானே, இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறதுப்பா. யதார்த்தத்தை சொல்றேன். ஒரு தம்பி இல்ல இப்படி போயிட்டே இருக்கான் வயல்ல. அவன் கீழே போகும்போது இது ஒரு சின்ன துவாரத்துல பாம்பு இருந்து அவனை கடிச்சிருச்சு. என்னமோ கடிச்சிருச்சு கர்மம்னு விட்டுட்டு 3 நாளா போய் அவன் பாட்டுக்கு இருந்திருக்கான். திருப்பி அடுத்து 3 நாள் கழிச்சு அந்த இடத்துல போகும்போது அந்த பொத்துல பாம்பு அப்படி நின்று இருந்திருக்கு. அத்தாடி அன்னைக்கு நம்மள பாம்பளோட கடிச்சிருக்கு. நான் பாருங்க ஏன்னா அவரை ஃபாலோ பண்றாங்க சார். இதெல்லாம் வந்து தப்பான ஒரு தப்புப்பா, ரொம்ப தப்புப்பா. இது மாதிரி ஒரு குரூப் சுத்துதுப்பா. இது ஒரு மூட நம்பிக்கை குரூப். முன்னோர்கள் முட்டாள்கள் இல்ல, குழந்தைகளுக்கு போடுற தடுப்பூசி எல்லாம் வெளிநாட்டு பன்னாட்டு நிறுவனங்கள் மருந்து கம்பெனிகள் செய்யும் சதி. அதனால தடுப்பூசி போடாதீங்க. இது ஒரு குரூப் சுத்துது தெரியுமா? போலியோ வந்துடும். அண்ணன் சொல்லுவாரு, காத்துளிச்சாலே இங்க வரக்கூடாது. ஆனா அண்ணன் 3 கார் வச்சுப்பாரு. ஆமா, அது நேற்று பேசினாரு. கிரீன் ஹவுஸ் கேஸ் எல்லாம் வந்து புவி வெப்பமாகுதான். ஏசி இல்லாம இருக்க மாட்டேன் தெரியுங்களா? அது நேத்துலாம் மரங்கள் மாநாடு வேறு நடந்துச்சு நேத்து. அது சொல்லிக்காரு, யாராவது மரத்தை வெட்டினீங்க தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கொலை வழக்கில் உள்ள வச்சிருவாரு அண்ணன். பத்தியா, நான் மண்ணு இந்த நிலம் என்கிட்ட சிக்கிச்சுன்னா மரத்தை வெட்டினா கொலை வழக்கு. அது சார், இந்த மர கிளைகள் இருக்குல்ல, அதை வெட்டுறது வந்து மனுஷன் கைக்கு இணையானதான். அதை வெட்டினேட்டா உனக்கு 6 மாத சிறை தண்டனை. சரி, அண்ணன் வீட்டுல மரத்துல பர்னிச்சரே கிடையாதா? எல்லாம் இரும்பு சேர போட்டு இல்ல பிளாஸ்டிக் நினைக்கிறேன். அதுவும் சுற்றுச்சூழலுக்கு எதிரானது தானே. இல்ல சார், அண்ணன் தங்கி இருக்க வீட்டுல மரமே முளைச்சிருக்காது போல கட்டுறப்ப. எப்படிப்பா முளைக்காம இருக்கும்? இப்ப வீட்டுல உடன் பர்னிச்சர்லாம் யூஸ் பண்றது இல்லையா? ஜன்னல்லாம் உடன் ஜன்னலா தானே இருக்க முடியும். அது வெட்டாம தானா உதிர்ந்த மரத்துல செஞ்சு ஜன்னலாமா? அது கதைன்னு ஆரம்பிச்சோன்னா நேத்தும் அது சுற்றுச்சூழல் மாநாடு, ரைட்டா? நீங்க அந்த சுற்றுச்சூழலை பத்தி இது மாதிரி ஏதோ பாம்பு கடிக்கிற கதை ஏதோ ஒன்று சொன்னீங்கன்னா கூட ஏதோ விட்டுட்டு போயிடலாம். அங்க போய் எதுக்கு வந்து விஜயவர்த்தி மல்லு கட்டுறீங்க நீங்க?